நாம் செல்லுவதற்கு முன்பாக இந்த கிறிஸ்மஸ் தினத்தின் முன்னோட்டம் என்ன, இயேசுவின் பிறப்பு எப்படி நிகழ்ந்தது, பல நிகழ்ச்சிகள் அதிலே இணைந்து கோர்வையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் அவைகளை குறித்து ஒரு முன்னோட்டத்தை நான் முதலாவதாக குறிப்பாய் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இன்றைக்குள்ள வேத ஆதாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்துவோம். அந்த நாட்களிலே ரோமாபுரிய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்த சூழ்நிலையிலே ரோமர்களுடைய ஆதிக்கத்தை ஜனங்களாலே தாக்குப்பிடித்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்த போது ஜனங்கள் எல்லாரும் எங்களை காப்பாற்றுகிறதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று சொல்லி தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறாதா என்று நன்மை வர காத்திருந்தார்களாம். மேசியா எங்களுக்காக பிறப்பார் என்று சொல்லி கன்னி ஸ்திரீகள் எல்லாருமே என்னுடைய வயிற்றிலே பிறப்பார் என்று சொல்லி காத்திருந்தார்களாம் அந்த நாட்களிலே. இப்படி அவர்களுடைய காத்திருப்பு பல நாட்கள் சென்ற பிறகு ஒரு சமயம் என்ன நடந்தது? அகஸ்துராயன் என்று சொல்லுகிற ராஜா, அவர் முதலாவது கணக்கெடுப்பு, மனித கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன? அவரவருடைய பட்டணங்களுக்கு எல்லாரும் செல்ல வேண்டும். அவரவருடைய பட்டணங்களுக்கு நீங்கள் சென்று அந்த கணக்கெடுப்புக்கு உங்களுடைய பெயர்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லும்போது எல்லா ஜனங்களும் அவருடைய தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் விரைந்து செல்லுகிறார்கள். இதற்கு முன்பாகவே என்ன நடந்து விட்டது? கன்னியாகி இருக்கிற மரியாள், அவளுக்கு திருமணம் நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருமணம் ஆகவில்லை. மரியாளிடத்திலே தேவதூதன் சொப்பனத்திலே தோன்றி, நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், நீ கர்ப்பவதி ஆவாய், அந்த பிள்ளைக்கு இயேசு என்று நீ பெயரிட வேண்டும், அதுவே உலகத்தின் இரட்சகர் என்று தேவதூதனால் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. அவள் அதை கேட்ட உடனேயே மிகவும் ஆச்சரியப்பட்டு, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொன்னபோது, உனக்குள் உண்டாக போகிறது தேவ ஆவியினாலே உண்டாகும் என்று அவளுக்கு சொல்லப்பட்ட போது அவள் அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்தாள். இவளுக்கு எப்படி சொல்லப்பட்டதோ அது போலவே இவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கும் சொப்பனத்திலே தேவதூதன் தோன்றி, இப்படி மரியாள் கர்ப்பம் தரிக்கிறாள், ஆகவே அவளை சேர்த்து கொள்ளுகிறதற்கு நீ எந்த கவலையும் கொள்ள வேண்டாம், ஐயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், அவளுக்குள் உண்டாயிருக்கிறது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அவருக்கும் சொல்லப்பட்டது. இப்படி இவர்கள் இருவருக்கும் தேவனுடைய வார்த்தை உண்டானதினாலே இவர்கள் இருவரும் தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய சொந்தத்திற்கு, தங்களுடைய ஜனத்தாருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. மற்றவர்கள் ஏதாவது ஏளனம் செய்து விடுவார்களோ, தவறாய் பேசி விடுவார்களோ என்று அவர்கள் அச்சப்படவில்லை. தேவ வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது குடிமதிப்பு எழுதப்படும்படியாக எருசலேமிலிருந்து இந்த மரியாளும் இந்த யோசேப்பும் அவர்களுடைய பெத்லெஹேம் என்கிற இடத்திற்கு பிரயாணமாக செல்லுகிறார்கள். அப்படி பிரயாணமாக செல்லும் போதுதான் அவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவள் அப்படி போகும்போதுதான் என்ன செய்கிறது? வழியிலே பிரசவ வேதனை ஏற்பட்டு இவள் பிள்ளை பெறுகிறதற்கான நேரம் சமீபமாயிற்று. உடனே இவளுடைய இந்த வேதனை தாங்க முடியாததினாலே யோசேப்பு எங்கும் அலைந்து திரிகிறார். எங்கேயாவது சத்திரத்திலே இடம் கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு வீடாய் தட்டுகிறார். ஒருவரும் செவி கொடுக்கவில்லை. எல்லாரிடத்திலே அந்த நாட்களிலே இந்த குடிமதிப்பு எழுதப்படுகிறதற்காக ஆட்கள் அங்கும் இங்கும் விரைந்து சென்றதினாலே எல்லா இடங்களும் நிரம்பி இருந்ததினாலே இவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. கடைசியாக மாட்டு தொழுவம் தான் இவர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. மாட்டு தொழுவம் கிடைத்தது. அங்கே பிள்ளையை மரியாள் பெற்றெடுக்கிறாள். பிள்ளையை பெற்றெடுத்து அதை வைக்கோலினால் ஆன அந்த முன்னணையிலே கிடத்துகிறாள். அதிலே கொஞ்சம் கந்தை துணிகளை விரித்து அதிலே பிள்ளையை கிடத்துகிறாள். இது நடந்த பிறகு அன்றைக்கு மேய்ப்பர்கள் அவர்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே தேவதூதன் தோன்றி,
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. முதலாவது நல்ல செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த மேய்ப்பர்கள் இந்த அற்புதத்தை காண வேண்டுமே என்று சொல்லி அவர்களும் அங்கிருந்து கிளம்பி வந்து பிறந்த இயேசுவை கண்டு அவருக்கு வாழ்த்துதல் சொன்னார்கள். இதற்கு இன்னொரு சந்தர்ப்பமாக இன்னொரு சூழ்நிலையில என்ன நடக்கிறது? வான சாஸ்திரிகள் வானத்திலே தோன்றுகிற ஒரு நட்சத்திரங்களை குறித்தும் ஆராய்கிறவர்கள், ஆராய்ச்சி செய்கிற வைஸ் மென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஞான சாஸ்திரிகள் 3 பேர் வானத்திலே ஒரு விதமான நட்சத்திரம் பிறந்திருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ராஜா பிறந்தால் ஒளிய இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் உருவாகிறதற்கான வாய்ப்பே இல்லையே என்று சொல்லி அது என்ன என்பதை கணிக்கிறதற்காக இவர்கள் அந்த நட்சத்திரம் காட்டுகிற வழியாய் செல்லுகிறார்கள். எருசலேமுக்கு வருகிறார்கள். எருசலேமிலே வந்து அங்கே ராஜா அரண்மனையிலே தான் ஒருவேளை ராஜா பிறந்திருக்க கூடும் என்கிற சந்தேகத்தின் பேரிலே அங்கே போய் ஏரோதினிடத்திலே விசாரிக்கிறார்கள். ராஜா பிறந்திருக்க வேண்டுமே, அவர் எங்கே என்று கேட்டபோது ஏரோது தன்னுடைய சாஸ்திரிகளை அழைத்து கேட்கிறான், உண்மைதானா என்று கேட்டபோது அங்கே சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், ஆம், தேவன் இப்படி பெத்லஹேம் என்கிற ஊரிலே இயேசு பிறப்பார், கிறிஸ்து பிறப்பார், அவர் மேசியாவாக இருப்பார், அவர் உலக இரட்சகராக இருப்பார் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது, அது உண்மைதான் என்று சாஸ்திரிகள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடனே ஏரோது ராஜாவா இருந்ததினாலே அவன் மூர்க்க வெறி கொள்ளுகிறான். அவன் தந்திரமாக போய் அந்த சாஸ்திரிகளிடத்திலே சொல்லுகிறான், நீங்கள் போய் அந்த பிள்ளையை கண்டுவிட்டு எனக்கும் அந்த செய்தியை அறிவிப்பீர்களானால் நானும் அந்த பிள்ளையை பார்ப்பேன் என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த சாஸ்திரிகள் செல்லுகிறார்கள். நட்சத்திரம் வழிகாட்ட இவர்கள் செல்லுகிறார்கள். சரியாக இயேசு பிறந்த அந்த முன்னணையிலே அந்த நட்சத்திரம் நின்று விடுகிறது. அங்கே போனார்கள், பிள்ளையை கண்டார்கள். பிள்ளைக்கு இவர்கள் விலையுயர்ந்த பொக்கிஷங்களை கொண்டு போனார்கள். அதை காணிக்கையாக வைத்துவிட்டு திரும்பும் போது தெய்வ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு நீங்கள் திரும்பவும் போய் ஏரோதை சந்திக்க வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டதினாலே வேறு வழியாய் சென்று விடுகிறார்கள். இதுதான் இயேசு பிறந்த போது நடந்த நிகழ்வுகள். ஆனால் இது நிமித்தமாய் ஏரோது கோபம் கொண்டு அங்கே அந்த தேசத்திலே அந்த பட்டணத்திலே இருந்த ஆண் பிள்ளைகளிலே 2 வயதுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு பிறந்த நாள் இன்றைக்கு ஏன் மிக முக்கியமாக கொண்டாடப்படுகிறது? இந்த கிறிஸ்மஸ் ஏன் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். இது தனியாக இந்தியாவுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அல்ல. இந்தியாவிலே செலிப்ரேட் பண்ணக்கூடிய கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகைகள் அதிகம் உண்டு, நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸுடைய விசேஷம் என்ன? இது உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள பண்டிகை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது அர்த்தமுள்ள பண்டிகை. இந்த அர்த்தமுள்ள பண்டிகை எதற்காக, ஏன் நாம் கொண்டாட வேண்டும், இதன் நோக்கம் என்ன என்பதை தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் ஒரு சில ஆழமான சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாரும் இல்லையா? சந்தோஷம் வந்துருச்சா? இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு கொஞ்சம் நாம் ஆண்டருடைய இந்த நாளின் முக்கியத்துவம் என்ன என்பதை சற்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் ஆராய போகிறோம். முதலாவதாக, இந்த கிறிஸ்மஸை நாம் சரியான பார்வை பார்க்கிறதில்லை. அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனேயே நமக்கு சந்தோஷம் வருகிறது. அந்த சந்தோஷத்தை நாம் எப்படியெல்லாம் அனுசரிக்க விரும்புகிறோம்? புத்தாடை அணிந்து அநேகருக்கு பரிசுகளை கொடுத்து ஒருவேளை நல்ல விருந்துண்டு நாம் அதை அனுசரிக்க விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு அது உண்மையாகவே கிறிஸ்மஸ் சரியாய்தான் நாம் பார்த்திருக்கிறோமா என்பதை உணரும் வண்ணமாக ஒரு சில உண்மைகளை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசிப்போம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல்
அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஹalleluya. தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட முன் ஆதார வசனம் தான் இந்த வசனம். என்ன? எப்ராத்தா என்னும் பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லாருமே தைரியமாய் நமக்கு ஒரு பெயர் சூட்டிக் கொள்ளலாம், நான் பெத்லஹேம் என்று. ஹalleluya. நாம் எல்லாரும் யார்? பெத்லஹேம். இயேசு பிறக்கிறதற்கு இடம் கொடுக்கிற பெத்லஹேம். ஹalleluya. இயேசு நான் சிறியவனாயிருந்தும் ஆயிரங்களுக்கு மத்தியிலே என்னை பார்க்கும்போது நான் மிகவும் சிறியவள், நான் மிகவும் சிறியவன், ஆனால் என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமையான மகிமை புறப்படும் என்பதை அநாதி காலங்களாய் என் ஆண்டவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்று முதல் என் அன்பு தேவ ஜனமே, நாம் எல்லாரும் பெத்லஹேம். நாம் எல்லாரும் யாரு? பெத்லஹேம். அந்த பெத்லஹேமை தான் ஆண்டவர் இன்றைக்கு அழைத்து சொல்லுகிறார், நீ சிறியவன் தான், நீ சிறியவள் தான், ஆனால் உன்னிலிருந்து உலகத்தை ஆளுகிற ராஜா புறப்படுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்திற்கு ஆதாரமாக தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே கூட நம்ம வாசித்த மத்தேயு சுவிசேஷத்திலே நம்ம 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இதே வசனத்தின் ஆதாரத்தை தான் ஏரோதனிடத்திலே சாஸ்திரிகள் சொன்னதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிறியவர்களை நோக்கி பார்க்கிறார். அவருடைய பார்வை வழக்கமாக அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஜனங்களுடைய ஒரு உயர்வை நோக்கி போகிறதில்லை. அவர் உயர்ந்தவர்களை காட்டிலும் கீழானவர்களை, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை, இழிவானவர்களை பார்க்கிறார் என்பது இந்த வசனத்திலிருந்து நமக்கு உறுதியாகிறது. அதை தான் நாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்த யாரை அவர் தெரிந்து கொண்டாராம்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஒருவேளை நாம் எல்லாரும் பைத்தியங்களாக கூட இருக்கலாம், நாம் எல்லாரும் இழிவானவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ யாரை தான் தெரிந்து கொண்டார்? இழிவானவர்களை தான் தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லிக்கொள்ளலாம், நான் இழிவானவன் தான், மற்றவங்களுடைய பார்வைக்கு நான் அசட்டை என்று எண்ணப்பட்டவன் தான், ஆனால் என்னை தான் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய பார்வை நம்மை பார்க்கும்போது நம்மை சிறியவர்களாக பார்க்கும். நம்ம வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் நம்மை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். ஹல்லேலூயா. அவர் தான் பெரிய ஆளாய், அதாவது ஒரு உயர்ந்த அதிகாரத்தோடு கூட, ராஜ அந்தஸ்தோடு கூட பிறக்கலாம். அது பிறக்கிறதற்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருந்திருந்தும் அவர் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நாம் ஏன் ஜெய முழக்கமாக கரவொலி எழுப்பக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக, இழிவான எனக்காக, இல்லாத எனக்காக, அற்பமாய் எண்ணப்பட்ட, தூசியாய் எண்ணப்பட்ட, சிறியனாய் கிடந்த எனக்காக என் ஆண்டவர் அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு சம்பவத்தை. யாக்கோபு தன்னுடைய மனைவி ஆகிய ராகேலை அழைத்து கொண்டு, இதை போலவே எப்படி மரியாள் பெத்லஹேமுக்கு போகிற வழியிலே பிரசவ வேதனை உண்டானதோ அது போலவே அதற்கு இணையாகவே ஒரு சம்பவத்தை நாம் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய மனைவி பெறுகிற அந்த கர்ப்ப வேதனையை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே இந்த ராகேல் என்று
சொல்லுகிற யாக்கோபினால் நேசிக்கப்பட்ட மனைவி அவள் பெத்லஹேமுக்கு வருகிற வழியிலே தான் மிகுந்த கர்ப்ப வேதனையிலே துடிக்கிறாள். அப்படி அவள் துடித்து மிகுந்த வேதனைப்படும் போது மருத்துவச்சிகள் அவளை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ பயப்படாதே அம்மா, உனக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு புத்திரனை கொடுக்கிறார், நீ ஒரு குமாரனை பெறுகிறாய் என்று சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்டது. ஆனா அவள் மிகவும் வருத்தத்தோடு கூட இந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. ரொம்ப வருத்தத்தோடு கூட அந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை அவள் வருத்தத்தோடு பெற்றெடுத்தாள் என்பதற்கு ஆதாரமாக பெற்ற பிள்ளைக்கு என்ன பெயர் வைத்தாள் என்றால் பெனோனி என்று பெயர் வைத்தாள். என்ன பெயர் வைத்தாள்? பெனோனி என்று பெயர் வைத்தாள். பெனோனி என்கிறதற்கு என்ன அர்த்தமாம்? துக்கத்தின் மகன் என்று அர்த்தமாம். பெனோனி என்கிறதற்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். இவளுடைய நோக்கமும் இவளுடைய பார்வையும் தன்னுடைய பிள்ளையை பார்த்தபோது மகிழ்ச்சிகரமாக இருக்கவில்லை. அது துக்கத்தின் பிள்ளையாக தான் இவளுடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆனா மாறாக யாக்கோபு அந்த பிள்ளைக்கு மறு பெயர் வைத்தான். அந்த யாக்கோபு அந்த பிள்ளையுடைய தகப்பன் அந்த பிள்ளைக்கு பென்யமீன் என்று பெயர் வைத்தான். என்ன பெயர் வைத்தான் சொல்லுங்களேன்? பென்யமீன் என்று பெயர் வைத்தான். பென்யமீன் என்கிறதற்கு என்ன அர்த்தம்? வலது பாரிசத்தின் மகன் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாய் என்ன பெயர் வைக்கிறாங்க? துக்கத்தின் மகன். அதே சூழ்நிலையில தான் தகப்பன் என்ன பெயர் வைக்கிறாரு சொல்லுங்களேன்? வலது கையின் மகன், வலது பாரிசத்தின் மகன் என்று பெயர் வைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற சூழல் மாறானதாக நமக்கு தென்படலாம், இழிவான சூழ்நிலையிலே நாம காணப்படலாம். ஆனா நம்முடைய கண்ணோட்டம் ராகேல போல இருக்கிறதா அல்லது யாக்கோபை போல நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறதா? இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய கண் சரியான பார்வை பார்க்கிறதா? நம்முடைய பார்வை சரியானதாக இருக்குமே ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக நாம சொல்ல முடியும், நான் ஒளியின் மகன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக கண்டதினாலே அந்த பிள்ளை உண்மையாகவே ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக தான் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கூட அல்லது நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும் போது கூட எந்த காரணத்தை கொண்டோ நாம் அவர்களை மரியாதையோடையோ அல்லது இழிவான வார்த்தைகளை கொண்டோ நாம் அவர்களை தீர்க்க வேண்டியதே கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் என்ன? கர்த்தர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நாம சூழ்நிலையின்படி பார்த்தா ரொம்ப சிறியவர்கள், இழிவானவர்கள், இல்லாதவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். ஆனா நம்மை தான் ஆண்டவர் தான் பிறக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த ஏழையுடைய இருதயம் தான் என் ஆண்டவருடைய குடிசையாக மாறி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு என்னுடைய வாழ்விலே அவர் எனக்கு சொந்தக்காரராய் இருக்கிறபடியினாலே அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இனி கலங்குகிறதில்லை என்று சொல்லுங்கள். பெத்லஹேமிற்கு மற்றொரு பெயர் எப்பிராத்தா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பிராத்தா என்னும் பெத்லஹேமே என்றுதான் நாம் வாசித்தோம். இந்த எப்பிராத்தா என்பதன் அர்த்தம் என்னவா? சாம்பல் என்று அர்த்தமாம். ஏன்னா அது முன் காலங்கள்ல இந்த எப்பிராத்தா சாம்பலாக இருந்ததாம், சுட்டரிக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. இந்த சுட்டரிக்கப்பட்ட நிலையிலே இருந்த எப்பிராத்தாவை தேவன் தெரிந்து கொண்டதினாலே இயேசுவின் பிறப்புக்கு பிறகு அதற்கு ஒரு மற்றொரு பெயர் வந்ததாம். அந்த மற்றொரு பெயர் என்னன்னா கனி தரும் நிலம். ஹல்லேலூயா. அது எப்படி அப்படி ரிவர்ஸா மாறும்? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். எப்பிராத்தா ஒரே பேர் தான், ஆனா இந்த ஒரே பேர் கிறிஸ்துவுக்கு முன் சாம்பல், கிறிஸ்துவுக்கு பின் என்ன? கனி தரும் நிலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு முன்ன நம்ம இருக்கிறோமா அல்ல கிறிஸ்துவுக்கு பின்னா? ஏசப்பா உள்ள வந்துட்டாங்களா இல்லை இனிமேல் தான் வரணுமா? ஒருவேளை இன்னும் ஏசப்பா உள்ளுக்குள்ள வரலன்னா எப்பிராத்தாவே இன்றைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இதற்காக தான் இந்த உலகத்திலே வந்தார். உண்மையான பார்வை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக, சரியான பார்வை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. இப்படி இயேசு நமக்காக பிறந்ததினாலே, நம்முடைய இந்த இருதயத்துக்குள்ள இயேசு பிறந்து விடுகிறதுனாலே நமக்கு என்னென்ன கிடைக்குதான் தெரியுமா?
இன்னைக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் நீங்க இருதயத்துல போட்டாலும் சரி, நீங்க கையில எழுதினாலும் சரி, நீங்க அத்தனையும் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும், நாம யாருமே கிரீடி கிடையாது. கிரீடின்னா பேராசைக்காரர்கள் கிடையாது. நாம எல்லாருமே அன்றன்று தேவையான ஆசீர்வாதங்களை கேட்கிறவங்க தான். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். எனக்கு அளவுக்கு மீறி வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய சபை ஆண்டவர் அதற்கென்றே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். இன்னைக்கு அதனால வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போடுங்க. ஏன்னா பெத்லெஹேம் ஆகிய எனக்குள்ளே பெரியவராகி இயேசு பிறந்திருக்கிறார். எனக்கு இனி குறைவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு பிறந்த பின் இவ்வுலகத்திலே என்ன வந்ததா? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும், சொல்லுங்களேன் எல்லாரும், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்துல யாருக்காவது சந்தோஷம் குறைச்சல் இருக்குன்னா இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, பெரியவர் உள்ள வந்துட்டாரு, இனிமேல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரியவர் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கொண்டு வந்து விட்டதானால் உங்களுடைய வீட்டிற்கும் நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள். உங்களுடைய வீட்டிற்குள்ளே இயேசு பிரவேசிக்கும் போது வீட்டில் இருக்கிற அத்தனை முகங்களும் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வாசிப்போம். லூக்கா 2:10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், நான் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து, அவர்களும் இல்லாதவங்க தான், அவங்களும் ரொம்ப செல்வ சீமான்கள் கிடையாது, ஆனால் அவர்களிடத்திலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருப்பதாக என்கிற செய்தி பிறந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இவ்வுலகத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். இழந்து போனதை என்றால், ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள்ல சந்தோஷத்தை இழந்து நீங்க இருக்கலாம். ஒருவேளை சந்தோஷம் ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது, ஆனா இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பிறகு நான் சந்தோஷம் இழந்து போயிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சொல்லுவீர்களானால், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நான் தைரியமா சொல்ல முடியும், சந்தோஷத்தை ஆண்டுடைய சமூகத்திலிருந்து எடுத்துட்டு போங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. 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 என் ஆண்டவர் மிகுதியான சந்தோஷத்தை உங்களுக்கு பெருக செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். லாஸ்ட், அதாவது இழந்து போனது என்பதை ஆங்கிலத்தில் லாஸ்ட் என்று சொல்லுவோம். எதெல்லாம் லாஸ்டோ அதெல்லாத்தையும் திரும்ப ரிசீவ் பண்றீங்க. இந்த ரிசீவ் என்கிற வார்த்தையை நான் சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்த்தேன். ரிசீவ் என்பதை நம்ம ரெண்டாய் பிரிக்கலாம், ரீசீவ் என்று பிரிக்கலாம். ரீ என்கிறது மறுபடியும் என்று அர்த்தம், ஆனால் சீவ் என்கிறதற்கு தனியாக அதனுடைய அர்த்தத்தை பார்த்து, சீவ் என்கிறதற்கான அர்த்தம் என்னன்னா ஐ ஹாவ் என்ற அர்த்தம், எனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். எனக்கு ஏற்கனவே இருக்கு, ஆனா திரும்பவும் தராரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இழந்து போனதுதான் ஏற்கனவே இயேசு வந்த பிறகு நான் திரும்பவும் பெற்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தை என் ஆண்டவர் நமக்கு தர போதுமானவர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரோடு கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினாலே நான் சபையாருக்கு சொல்ல முடியும், உங்களுடைய கண்ணீர் யாவையும் ஆட்டுக்குட்டியானவர் துடைக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா பிறந்ததினாலே நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கிறோம். இனி முந்தினவை நினைத்து நாம கலங்க வேண்டாம், புதியவைகளை குறித்து நாம யோசிப்போம். தேவன் எனக்குள்ளே வந்து விட்டார். ஆகவே என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வீட்டில் என்ன உண்டு? என்ன உண்டு? முதலாவது என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்ததாக அதே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு
மகிமையும். போதும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. இரண்டாவதாக தேவன் இயேசு பிறந்தது நிமித்தமாய் மகிமை உண்டானது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் பிறப்பு மகிமையை கொண்டு வந்தது. நம் சங்கீதம் 34:5 பார்க்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாமே பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஏன்னா அது மகிமையான வெளிச்சம், அது மகிமையான பிரகாசம். மற்றும் ஒரு வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யாத்ராகம் 29:43 இந்த தேவனுடைய மகிமை பரிசுத்தமாக்கக்கூடிய தேவ மகிமை. யாத்ராகம் 33:22 இந்த தேவ மகிமை நம்மை மூடும் போது அதிலே பாதுகாப்பு நமக்கு ஏற்படுகிறது. 1 ராஜாக்கள் 3:13 இந்த தேவ மகிமை நம்மை பெரியவர்களாக்கும். அல்லேலூயா. அந்த மகிமை வேண்டுமா உங்களுக்கு? வேணுமா உங்களுக்கு? இயேசு பிறந்தது நிமித்தமாய் மகிமை உண்டானது. அந்த மகிமை உங்களுக்கு இன்னைக்கு வீட்டிலேயும் உண்டாகிறது. அதாவது சில நேரங்களில் கனமே இருக்காது, மரியாதையை செலுத்த மாட்டாங்க. நாம் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில் இருக்கும்போது பார்க்கிறவருடைய பார்வை இழிவாக தான் நமக்கு தோணும். சில நேரங்களில் அவங்க கூட சரியாக தான் பார்ப்பாங்களா இருக்கும், ஆனால் நமக்கு என்னமோ நம்மை தவறாக அவங்க பார்க்கறது போல தோணும். அந்த பார்வையெல்லாம் இனிமேல் யோசிக்கவே செய்யாதீங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய மகிமை நம்ம மேலே பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நம்மிடத்திலே பிறந்திருக்கிறதுனாலே அவருடைய மகிமையின் மேகம் நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், அடுத்ததாக பூமியிலே சமாதானமும். அதே லூக்கா 2:14 பூமியிலே சமாதானம். மூன்றாவதாக இயேசுவின் பிறப்பு நமக்கு பெற்றுத்தந்த நன்மை சமாதானம். முதலாவதாக சந்தோஷம், இரண்டாவதாக மகிமை, மூன்றாவதாக சமாதானம். இயேசு நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சமாதானமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எனக்கு எந்த சமாதான குறைச்சலுமே இல்லை என்று நீங்க தைரியமா சொல்ல முடியும். காரணம் என்ன? நம்முடைய முடிவை குறித்து நமக்கு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு பயமே கிடையாது. ஆகவே தான் நம்ம சமாதானமா இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கும்போது கூட நம்ம சமாதான குறைச்சல் அடைந்ததே கிடையாது. ஆண்டவர் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் சமாதானத்தை தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4:15 வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்திற்குள்ளே நாம போய் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகி இருக்கு. நாம இந்த ரோமர் ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்னு நான் சொன்னனே, அந்த சூழ்நிலை அவ்வளோ மோசமான சூழ்நிலை. நான் வாசித்து பார்த்தேன். அந்த ரோமர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவங்கள 2 விதமாக அவங்களுடைய குணத்தை நம்ம சொல்லலாம். எனக்கு அதை வாசித்த உடனே திடுக்கிட்டு போச்சு. அப்போ அந்த நாட்களில் ஜனங்க எவ்வளோலாம் அவதிப்பட்டிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தேன். இந்த ரோமர்களுடைய ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று, இவங்க பயங்கரமாக சாப்பிடுவாங்களாம். இந்த ரோமர்கள் என்ன செய்வாங்களாம், அதாவது இவங்களுக்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவங்களுடைய இது எல்லாத்தையும் எடுத்து இவங்க சாப்பிடுவாங்க. இவங்களிடத்துல பலவிதமான பதார்த்தங்கள் இருக்கும். ஆனால் அதையும் போக யார் இவங்களிடத்துல அடிமைகளாக இருந்தாங்கன்னா, இஸ்ரவேலர், யூதர்கள் இவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களுடைய இது எல்லாத்தையும் இவங்க எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. இவங்க சாப்பிட்டு நமக்கும் ஒரு எவ்வளோதான் பதார்த்தங்கள் இருந்தாலும் வயிறு நிறையிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும் இல்லையா? அதுக்கு மேலே என்னதான் ருசியாக இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியாது. இவங்களும் அப்படிதான் சாப்பிட முடியும், அவ்வளோதானே வயிறுக்கு கொள்ளும். இவங்க சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்களாம், விரலை விட்டு வாந்தி எடுப்பாங்களாம். எதுக்குன்னா திரும்ப சாப்பிட்றதுக்கு. எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கொள்ளைக்காரனுங்க இவனுங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு கீழே தான் நம்முடைய ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இது ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க என்ன செய்வாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா இப்படி தின்னு 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 பெருத்து போய் சாயங்காலம் ஒரு கூட்டமா கூடுவாங்களாம். கூட்டமா கூடி ஒரு பெரிய ஹால்லையோ இல்லை ஒரு பெரிய இடத்துலையோ கூடுவாங்க. கூடி சிங்கங்கள் சேர்த்து வைத்திருக்கிற கெபிகள் இருக்கும் இல்லையா, அந்த கெபிகளில் அடிமைகளை, அதாவது இவங்களுக்கு கொத்தடிமை வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்க அந்த பசியோடு கூட இருக்கிற அந்த சிங்கங்களுக்கு மத்தியில் இந்த கொத்தடிமைகளை கொண்டு போட்டுவிட்டு அவர்கள் படுகிற அந்த அவஸ்தையை பார்த்து சந்தோஷப்படுகிற கும்பலாயவங்க.
அல்லேலூயா. எனக்கு பார்த்த உடனே, இதை வாசித்து பார்த்த உடனே அப்படியே நெஞ்செல்லாம் நடுங்கி போச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கொடிய வெறியர்களாக இருந்த இந்த ரோமர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்துல தான் என் ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்க பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் பல ஆண்டுகளாக இந்த யூதர்கள் எப்பதான் மேசியா வந்து எங்களை காப்பாற்றுவார் என்று காத்திருந்தாங்க. எப்பதான் வருவார், எப்பதான் ஆண்டவர் வருவார், எப்பதான் காப்பாற்றுவார் என்று சொல்லி காத்திருந்த போதுதான் இது நிகழ்ந்தது. ஆகவே சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப மோசமான சூழ்நிலையா தான் இருக்கும். இன்னைக்கு கூட அப்படிதான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய நிலையில உங்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் சேடஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ஒரு கும்பல் சிரிப்பாங்க. நம்ம டார்ச்சர் அனுபவிக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷம் அடைவாங்க பாருங்க. அவங்கள ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சேடஸ்ட்னு சொல்லுவாங்க. அதற்கான தமிழ் வார்த்தையை நான் தேடி பார்த்து எனக்கு சரியாக கிடைக்கவில்லை. இந்த சேடஸ்டுக்கு மத்தியில் நாம் இருக்கிற போது என் ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவர்கள் மத்தியிலே நமக்கு சமாதானத்தை பெருக செய்ய தேவன் போதுமானவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சமாதான காரணர் என்று பெயர் பெற்றார் என்று ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு நம்முடைய உலகத்தில் இந்த பிறந்ததுனால, நம்முடைய உள்ளத்துல பிறந்ததுனால, நம்முடைய வீட்டுல பிறந்ததுனால சந்தோஷம் உண்டாயிற்று, கனம் மகிமை உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று, கடைசியாக பிரியம் உண்டாயிற்று. மனுஷர் மேல் பிரியம். He loved everyone. அவர் ஈக்குவலா எல்லாரையுமே நேசித்தார். ஹல்லேலூயா. அவர் அன்பு செலுத்துகிறவராக இருந்தார். பிரியம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டது. தேவன் பிரியம் வைத்தார். இன்னைக்கு உண்மையா ஏசப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் கரங்கள் உயரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஏசப்பாவை பிடிக்குமா? சொல்லுங்களேன். பிடிக்கும். நாம தைரியமா சொல்ல முடியும், எனக்கும் ஏசப்பாவை பிடிக்கும். ரிவர்ஸும் பாசிபிள் தான். எப்படி பாசிபிள்? அவர் மனுஷர் மேல் பிரியம் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அடுத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வேறு சமயங்களை சேர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இப்படி அவங்க என்னென்னமோ பூஜைகளை செய்து பார்க்குறாங்க, என்னென்னோ பலிகளை செலுத்தி பார்க்குறாங்க. அவங்க இப்படி சொல்ல முடியாது, எங்கள் தெய்வத்துக்கு எங்களை பிடிக்கும் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்? மனுஷர் மேல் அவர் பிரியம் வைக்கிறதற்காக தான் இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரியத்தின் உச்சகட்டம் தான் இயேசுவின் பிறப்பு. அந்த பிரியத்தின் உச்சகட்டம் தான் இயேசுவின் மரணம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யோவான் 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அது வந்துட்டு சில நேரங்களில் நம்ம வீட்டில் யாராவது நம்முடைய குழந்தைகளிடத்துல, பாப்பா உனக்கு அம்மாவை இவ்வளோ பிடிக்குமா, இவ்வளோ பிடிக்குமா, இவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்போம். அப்போ பிள்ளை வந்துட்டு இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆனந்தம் வரும் இல்லையா? அதே போல தான் இன்னைக்கு ஏசப்பாவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளோ இல்லை, இவ்வளோ இல்லை, எவ்வளோ அன்பு? கொஞ்சம் கையை விரிச்சு தான் காட்டுங்களேன். ஹல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வாசிப்போமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். சொல்லுங்களேன். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எல்லாரும் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எல்லாரும் சேர்ந்து எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?
என்னை தருவேன். ஹalleluya. எல்லாம் தருவேன் என் இயேசுவுக்காகவே அவர் என்மேல் வைத்த அன்பு அவ்வளவு மேலானது. அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேற எதையுமே நான் காட்டிக்கொள்ளவே முடியவே முடியாது. ஹalleluya. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். உண்மையாகவே ஆண்டவரே, அதற்கு நான் பாத்திரவான் தானா என்பதை நாம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆகவே இன்று இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற உறுதி கிடைக்குமானா இந்த கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதாக மாறும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். உண்மைதான். என்ன தந்தாரு? சந்தோஷம் தந்திருக்காரு, கனம் மகிமை தந்திருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாரு, அவர் அன்பை கொடுத்திருக்கிறார், இவ்வளோத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்மிடத்திலிருந்து ஒன்று மட்டும் கேட்கிறாரு, என்னையே தருகிறேன். ஹalleluya. என்னுடைய பாவ வாழ்க்கை மாற செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பாவத்திலிருந்து நான் விமோசனம் அடைய இன்றைக்கு விரும்புகிறேன். பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் கிறிஸ்துமஸ் அர்த்தம் உள்ளதாக மாறும். இந்த கிறிஸ்துமஸ் என்கிறதற்கு நம்ம எப்படி அதை அர்த்தம் காணலாம்? கீழ்ப்படிதல் என்று அர்த்தம் காணலாம். ஏன் நான் யோசித்து பார்த்தேன்னா, கிறிஸ்துமஸ் நிமித்தமாய் கீழ்ப்படிதல் அடையாளமாக மாறியது. உதாரணத்துக்கு, பிதாவின் ஒரே பேரான குமாரன் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் முதல்ல, இல்லையா? பிதாவின் சித்தத்திற்கு அநாதி காலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதற்கு குமாரன் கீழ்ப்படிந்ததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்மஸ். அடுத்தது, வேதத்துல ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாம உலகத்துல என்ன கொண்டு வந்தது சொல்லுங்களேன், தெரியலையா? ஆதி மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை இவ்வுலகத்திலே பாவத்தை கொண்டு வந்தது. ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இவ்வுலகத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. சாபத்தையும் பாவத்தையும் பெற்று தந்த ஒரு மனுஷனுக்கு விமோசனமாக கீழ்ப்படிதல் கொண்டு வந்த இயேசு இந்த உலகத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தையும் பெருக செய்தார். நம்ம 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஏசப்பா பிறந்த போதே இதெல்லாமே முன்குறிக்கப்பட்டிருந்தது. இவர் பிறக்கும் போதே இவர் பாவத்திற்காக தன்னை தானே கொடுக்க போகிறார் என்பது முன்குறிக்கப்பட்டிருந்தது. அப்ப கிறிஸ்மஸ் நாம இன்னைக்கு கொண்டாடும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இல்ல திரும்ப திரும்ப அதே பாவ செயல்கள்ல நாம விழுந்து கிடக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றதுல அர்த்தமே இல்லை. ஹalleluya. ஹalleluya. இந்த கிறிஸ்மஸை நான் கொண்டாடும் போது ஐ எம் வெரி ஃப்ரீ ஃப்ரம் மை சின்ஸ். என்னுடைய பாவங்களிலிருந்து நான் எனக்கு விடுதலை பெற்றிருக்கிறேன் என்கிற உணர்வோடு, என்கிற உறுதியோடு கூட நாம் இந்த நாளை அனுசரிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் 1 யோவான் 4:9 எப்படி வாசிக்கிறோம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. நாம் எல்லாரும் மரணத்துக்கு உட்பட்ட பாவ செயல்களிலே கிடந்தவர்கள். ஹalleluya. அந்த நாட்கள்ல இவங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா என்கிற கேள்வி வந்ததற்கான காரணம் என்ன? ஒரு பக்கம் பாவ செயல்கள் அது தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் இவங்களை ஆண்டு கொண்டிருந்த பிரபுக்கள் இவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படியாய், இவர்களுக்கு ஜீவன் உண்டாகும்படியாய் தம்முடைய ஒரே பேரான குமாரன் உலகத்திலே வந்தார். வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹalleluya. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டதற்கான ஒரு முக்கியமான ஆதாரம் என்ன? நாம் பிழைத்து கொள்ளும்படிக்கு, பாவ செயல்களிலே நாம் சிக்கிவிடாதபடிக்கு, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம் எல்லாம் மாறி நாம் இன்றைக்கு சுயாதீன ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய வீட்டில தான் சாபம் வரும். இதெல்லாம் ஏசப்பா பிறந்ததுனால தான். ஹalleluya. துன்மார்க்கனுடைய வீட்டில தான் சாபம். நமக்கு சாபம் கிடையாது, நமக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. நீதிமானுடைய வீட்டில என்ன உண்டு சொல்லுங்களேன்? ஆசீர்வாதம் உண்டு. இது எப்படி நிரூபணமாச்சு?
முன்காலங்கள்ல இது நிரூபணம் ஆகவில்லை. ஏன்? சாபத்துக்குள்ள கிடந்தாங்க. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாய் சாபத்துக்குள்ளே கிடந்த ஜனங்கள் மத்தியிலே மேசியா அவதரித்தார். அவர் நீதிமான்களுக்கு வீட்டிலே சமாதானத்தையும் நீதிமான்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதத்தையும் பெருக செய்தார். வாசிப்போம் நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாசஸ்தலம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னை சூழ இருக்கிற என்னுடைய சுற்றத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். காரணம் என்ன? இயேசு என்னுடைய வீட்டிலே பிறந்திருக்கிறார். இயேசு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பிறந்திருக்கிறார். கடைசியாக இந்த ஏசப்பா பிறக்கிறதற்கே காலம் சமீபமான போது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா பிறக்கிறதற்கே காலம் வந்த போதுதான் பிறந்தார். அத்தனை ஆண்டுகள் அவதியில கிடந்தாங்க ஜனங்க. சூழ்நிலையில மாற்றம் வரவே இல்லை. ஆனா பிதா பிள்ளைய இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதற்கு ஒரு காலத்தை குறித்திருந்தார். அந்த குறித்த காலத்திலே தான் இயேசு அவதரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடைபெறுகிறதற்கு தேவன் குறித்த காலத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட பெரிய காரியமா இருக்கட்டும், ஆண்டவருடைய காலம் வரும்போது எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை காலம் தாழ்ந்து போகும்போது நம்முடைய கவலைகள் மிகுதியாகும். இந்த ஜனங்க எல்லாரும் தே லாஸ்ட் ஹோப். அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்பிக்கையே இல்லை, இதுக்கும் மேலே என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் தான் குறித்த காலத்திலே தன்னுடைய பிள்ளையை உலகத்திலே கொடுத்தார். இயேசு பிறந்தது நிமித்தமாய் எல்லா ஜனங்களுக்கும் மேலான சந்தோஷம் சமாதானம் உண்டாயிற்று. ஆகவே அவருடைய காலத்திற்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால் அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு மற்றொரு பெயர் உண்டு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆமென். இன்னையிலேருந்து நான் கிறிஸ்மஸை சரியான பார்வையில் பார்ப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் என்பது ஒரு கொண்டாட்டத்துக்காகவும் கேளிக்கைக்காகவும் நமக்கு வழங்கப்படவில்லை. கிறிஸ்மஸ் ஆழமான அர்த்தமுடைய பண்டிகை. இந்த அர்த்தத்தை இன்றைக்கு நான் உணர்ந்து என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று தேவாதி தேவனை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது என் இயேசு உங்களுக்கு இருதயத்திலே மாத்திரமல்ல உங்களுடைய வாசஸ்தலத்திலே சந்தோஷம், சமாதானம், கனமகிமை, பிரியம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒரு குட்டி கதையோடு கூட நான் முடிக்க போகிறேன். ஒரு சின்ன பிள்ளை அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பாப்பா எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவங்க அப்பா சொன்னாராம், சரிம்மா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறேன், நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வரைக்கும் அதை ரிவீல் பண்ணவே இல்லை. பர்த்டே அன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு பேக் பண்ணின ஒரு பாக்ஸ் அந்த பிள்ளைக்கு கொடுத்தாராம். இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. அதை ஓப்பன் பண்ண அந்த பேக் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அட்ராக்டிவாக, அதில் நிறைய பொம்மைகள்லாம் போட்டிருக்கு. ஓ, உள்ள அப்பா பெரிய டால் வச்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒரு மின்னுகிற ஒரு ரிங், ஒரு மோதிரத்தை அவள் எடுக்கிறாள். எடுத்ததை பார்த்தோன்னா அது பெரிய அட்ராக்டிவாக அவளுக்கு தெரியல. ஆனால் அது வைரத்தினால் ஆன மோதிரம். அந்த மோதிரத்தில் ஓரம் வச்சுட்டு வேற ஏதாவது இருக்கான்னு தேடுறா. அதில் இருக்கிற டெடிபேர் எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக அவளுடைய நோட்டில் ஒட்டி வைக்கிறா. ஒட்டி வச்சுட்டு சாயங்காலம் ஆன பிறகு அப்பா கேட்டாங்க, பாப்பா அப்பா கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சதாம்மா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொன்னா, ஆமாப்பா நான் காமிக்கிறேன் என்று எடுத்துட்டு வந்து அவள் ஒட்டி வச்சிருந்த அந்த டெடிபேர் எல்லாம் காமிச்சா. ஐயோ இது இல்லைம்மா, இன்னொன்று உள்ளே இருந்துச்சே, உள்ளே என்ன இருந்துச்சுன்னு யோசிக்கிறா. யோசித்துட்டு போய் அது எங்கேயோ குப்பையில் கிடக்கு, தேடி பார்க்குறா. அதை எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. இதுதாம்மா விலை உயர்ந்தது, இதை தானே நான் உனக்கு பரிசாக கொடுத்தேன் என்று சொன்னபோது அந்த சின்ன பிள்ளைக்கு அதனுடைய வேல்யூ புரியல. இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுகிற நாம எல்லாரும் அட்டையை பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். ஹல்லேலூயா.
அதுக்குள்ள வேல்யூபிளாக ஒன்று இருக்குது, அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இக்னோர் பண்ண மாட்டோம் இல்லையா? வேல்யூபிளான கிறிஸ்மஸுடைய மீனிங்கை இன்னைக்கு நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பிராயப்படுத்துவோம். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளுடைய இருதயத்திலே நான் வைத்து போகிறேன். என் ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிற இந்த பெரிய தியாகத்திற்கு ஈடாக எதுவுமே நான் காட்டிவிட முடியாது. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் தருகிறேன். எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே என்று சிறியவனாகி என்னை அழைத்த என் ஆண்டவர் எனக்குள்ளே நீர் வாசமாக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறதுனாலே நான் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே யெகோவா ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள், எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவனை ஆராதிப்போம். வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள், பரிசுத்தரே ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். தேவ ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. எல்லாரும் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வருமையா, வருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வருமையா நல்லவரே. எல்லாரும் அழைப்போம், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசீர்வாத சீயோன் சபையில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம், மகிமையின் மேகமாய், மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசீர்வாத சீயோன் சபையில் இறங்கி வந்தீரே. எல்லாரும் சேர்ந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசீர்வாத சீயோன் சபையில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய இந்த மகிமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையில் இருந்த எங்களை, குப்பையில் கிடந்த எங்களை நோக்கி பார்த்து நீ எனக்கு தேவை என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீர் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. இந்த மேன்மைக்கு ஈடாக நாங்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கவில்லை சுவாமி. நீங்க எங்களுக்கு போதும் அப்பா. இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் என்று சொன்னீரே, சமாதானம் என்று சொன்னீரே, பிரியம் என்று சொன்னீரே.
இன்னைக்கு ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு மிகுதியான சந்தோஷத்தை பெருக செய்யுங்கப்பா. இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வருகிற எல்லா நாட்களிலும் சந்தோஷம், சமாதானம், பிரியம், மகிமை பெருகுவதாக. தேவன் கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தகப்பனாரை உடைய அன்பு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறபடியினாலே எங்களுடைய சபையின் மேல் நீர் வைத்திருக்கிற பிரியத்தை நீர் காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபையின் ஆதார தூணப்பா எங்களுடைய தகப்பனார். எங்களுடைய அப்பாவை நீங்க சுகப்படுத்துங்க சுவாமி. அப்பாவை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய அங்கலாய்ப்பை என் ஆண்டவர் காண்கிறீரப்பா. அப்பாவை நாங்கள் சுகமாய் காண நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தாங்கி கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பிரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.